வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நவம்பர் 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிட்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தென்னிந்தியாவின் சுற்றுலா தலங்களுக்கு இயக்கப்பட உள்ள சொகுசு ரயில் எது? இதற்கான ஆன்சர் தங்கத்தேர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தேர் சொகுசு ரயில் அப்படிங்கிற பேரில் நம்ம தென்னிந்தியாவுக்கு ஒரு சுற்றுலா ரயிலை வந்து இயக்குறாங்க. இது டிசம்பர் 14ஆம் தேதியிலேருந்து இயக்க போகிறாங்க. இந்த ரயிலில் 80 பேர் வரைக்கும் பயணம் பண்ண முடியும். இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னா தொலைக்காட்சி வசதி இருக்குது, அதே மாதிரி இணைய வசதி இருக்குது, அப்புறம் சிசிடிவி கேமரா வசதி இருக்குது, ஸ்பா வசதி இருக்குது, உணவகங்கள் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, இதில் 2 விதமான ரயில்கள் வந்து இயக்குறாங்க. ஒன்று, கர்நாடகாவின் பெருமை அப்படிங்கிற கருத்துருவில் ரயில்கள் இயக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து கோவா வரைக்கும் 6 நாட்கள் வந்து பயணம் இதில் வந்து மேற்கொள்ள முடியும். அடுத்தது இன்னொரு கருத்துரு, தெற்கின் நகைகள் ஜுவல்ஸ் ஆஃப் சவுத் அப்படிங்கிற பேரில் ரயில்கள் வந்து இயக்குறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் தொடங்கி கேரளாவுடைய சேர்த்தலா அப்படிங்கிற பகுதி வரைக்கும் பயணம் பண்ணும். இந்த ரயில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வருது. இது பெங்களூரில் தொடங்கி மைசூரு, காஞ்சிபுரம், மகாபலிபுரம், தஞ்சாவூர், செட்டிநாடு, கொச்சி வழியாக போய் கடைசியில் வந்து சேர்த்தலா அப்படிங்கிற பகுதியை வந்து சேருது. இதில் பார்த்திங்கன்னா டிக்கெட்டுடைய ப்ரைஸ் வந்து 4,530,000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 6 நாட்கள் பயணம் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ ரூபா பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா சொகுசாக போகிறதுக்காக தான், அதனால தான் இவ்வளோ காசு இருக்குது. அடுத்தது, வளர்ந்த பாரதத்தின் இளம் தலைவர்கள் மாநாடு எங்கு நடத்தப்படும் என பிரதமர் மோடி அறிவித்தார். இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம கூட கலந்துக்கலாம். எப்படி கலந்துக்கலாம் அப்படின்னா myBharat.gov.in அப்படிங்கிற வெப்சைட் லாகின் பண்ணி நம்ம வந்து இதில் கலந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த நவம்பர் 25ஆம் தேதி இன்னைக்கு ஆரம்பித்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. ஓகேவா, இது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். வளர்ந்த பாரதத்தின் இளம் தலைவர்கள் மாநாடு, விக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் அப்படிங்கிறது இது வந்து டெல்லியில் பாரத் மண்டபத்தில் தான் நடைபெற போகுது. இது அடுத்த ஆண்டு ஜனவரி 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் நடைபெற போகுது. இதில் 2000 இளைஞர்கள் வந்து நேரிலேயே பங்கேற்பாங்க. கோடிக்கணக்கான இளைஞர்கள் காணொலி மூலமாக இணைவாங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இதில் வந்து ஒரு மாநாடு தான் நடக்கும். இதோடைய இலக்கு என்ன அப்படின்னா அரசியல் பின்புலம் இல்லாத இளைஞர்களை அரசியலில் இணைக்கணும் அப்படிங்கிறது தான். இது இப்போ ரீசெண்டாக நடந்த மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வந்து சொல்லியிருப்பார். மனிதன் குரல் நிகழ்ச்சி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம்ல, அதுதான் மன் கி பாத் நிகழ்ச்சி. இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்முடைய பிரதமர் மோடி நாட்டு மக்கள் கிட்ட உரையாற்ற நிகழ்ச்சி தான் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சி அப்படிங்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இதை பற்றி சொன்னதுக்கு கூடவே இன்னும் சில விஷயங்கள் பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். மனதின் குரல் நிகழ்ச்சி மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து நடைபெறும். இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ரீசெண்டாக கயானா நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தேன். அங்கே வந்து நிறைய இந்திய வம்சாவளியினர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கயானாவுடைய அதிபர் வந்து இர்ஃபான் அலி, அவருமே இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கான கேள்வி, கயானாவுடைய தலைநகர் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அதே மாதிரி தாயின் பெயரில் ஒரு மரம், இது இந்த ஆண்டில் ஜூன் 5ஆம் தேதி அன்னைக்கு பிரதமர் மோடி இதை தொடங்கி வைத்தார். இப்போ இந்த தாயின் பெயரில் ஒரு மரம் இந்த திட்டத்துக்கு 100 கோடிக்கு மேற்பட்ட மரங்கள் வந்து இது வரைக்கும் நட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி சென்னையின் கூடுகள் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளைக்கு வந்து பாராட்டுகள் தெரிவித்திருக்காரு. இது எதற்காக அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிட்டுக்குருவிகளுடைய எண்ணிக்கையை பெருக்கிறதுக்காக பள்ளி குழந்தைகளை அவங்களுடைய பணியில் வந்து இணைத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து சிட்டுக்குருவிகளுடைய கூடை எப்படி கட்டணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போது இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணி அவங்கள வந்து சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கிறதுக்காக அவங்க முயற்சியில் இணைக்கிறாங்க. இதற்காக தான் இந்த சென்னையின் கூடுகள் அப்படிங்கிற அறக்கட்டளைக்கு பிரதமர் மோடி வந்து பாராட்டுதல் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி பிரக்ரித் அறிவகம் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி, ஒரு நூலகம், இது சிறார்களுக்கான நூலகம். இதை வந்து சென்னையில் தான் இருக்குது. இது சென்னையை சேர்ந்த ஸ்ரீராம் கோபாலன் அப்படிங்கிறவர் நடத்தி வராரு. இங்கே வந்து 3000க்கு மேற்பட்ட புத்தகங்கள் இருக்குது. அப்போ இதற்கும் அவர் பாராட்டுதல் தெரிவித்திருக்காரு. ஏன்னா இதில் வந்து குழந்தைகளுக்கான பிரத்யேகமான நூல்கள்லாம் இருக்கிறதுனால நிறைய குழந்தைகள் வந்து இதை படித்து வந்து பயன்படுறாங்க. அடுத்தது, ஐஎன்எஸ் தரங்கிணி என்ன வகையான கப்பல்? இதற்கான ஆன்சர் பாய்மர கப்பல்.
ஐஎன்எஸ் தரங்கிணி அப்படிங்கிறது ஒரு பாய்மர கப்பல். நம்ம இந்தியாவில் இப்போது பாய்மர கப்பல்கள் பயிற்சி வந்து நடைபெற்றது. இதில் இந்தியா மற்றும் இத்தாலி இந்த 2 நாடுகளுக்கு இடையில இது நடைபெற்றது. இதில் நம்ம இந்தியா சார்பில் கலந்து கொண்ட பாய்மர கப்பல் ஐஎன்எஸ் தரங்கனி அப்படிங்கிறது. இத்தாலி சார்பில் கலந்து கொண்ட பாய்மர கப்பல் அமெரிகோ வெஸ்புக்கி அப்படிங்கிற கப்பல். இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா கேரளாவுடைய கொச்சி கடற்கரையில் தான் இந்த பயிற்சி வந்து நடைபெற்றது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் அடுத்த ஆண்டு நடைபெற யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக வந்து படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்முடைய கிளாஸஸ் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் படிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதுலேயும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போது சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் இந்த 2க்குமே சேர்த்தே நம்ம கிளாஸஸ் நடத்துகிறோம். இதில் கூடவே 40 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அல்லது உங்கள் நண்பர்கள் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸஸ் ஆன்லைன்லேயே இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன்லேயே இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே வந்து படிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2016. ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிற சட்டம் இது 2016ஆவது ஆண்டு தான் இயற்றப்பட்டது. இப்போது மாற்றுத்திறனாளிகளின் இடஒதுக்கீடு தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. அதனால தான் இது இப்போ நியூஸில் வந்திருக்கு. இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 40% குறைபாடு இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுடைய இடஒதுக்கீடை முறையாக பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா சில இடங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தானே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, உங்கள் காலில் கொஞ்சம் தானே அடிபட்டிருக்கு, அதனால் இதெல்லாம் செல்லுபடி ஆகாது, மொத்தமாகவே உங்களுக்கு நடக்க முடியலன்னா தான் உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த குழு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 40% அவங்களுக்கு குறைபாடு இருக்கா அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இதற்காக பிரத்யேகமாக ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்வையற்றோர், செவித்திறனற்றோர், அறிவுசார் குறைபாடுகள் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு வந்து 4% இருக்குது, அதை முறையாக பின்பற்றணும் அப்படின்னு இப்போ இந்த நெறிமுறைகளில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, உலக சமத்துவ கூட்டணி உச்சி மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் வாஷிங்டன். இப்போ அமெரிக்காவுடைய வாஷிங்டனில் த குளோபல் ஈக்விட்டி அலைன்ஸ் சமிட் அப்படிங்கிறது நடைபெற்றது. அமெரிக்காவில் வாஷிங்டனில் அட்வென்டிஸ்ட் பல்கலைக்கழகத்தில் தான் இது நடைபெற்றது. இதை யாரெல்லாம் நடத்துனாங்க அப்படின்னா இந்திய சிறுபான்மையினர் அறக்கட்டளை, சண்டிகர் பல்கலைக்கழகம், அமெரிக்க இந்திய சிறுபான்மையினர் அசோசியேஷன் இவங்க எல்லாருமே இணைந்து நடத்தியிருக்காங்க. இதில் நம்முடைய பிரதமர் மோடிக்கு டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் குளோபல் அமைதி விருது வந்து வழங்கியிருக்காங்க. இதை பிரதமர் மோடி நேரில் போய் வாங்கலை, பட் அவர் சார்பில் இன்னொருத்தர் இதை வாங்கிக்கிட்டார். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். தேசிய மாணவர் படை தினம் இது வந்து நவம்பர் 24 என்சிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, நேஷனல் கேடட் கார்ப்ஸ், அதோடைய தினம் தான் இந்த தினம். இந்த அமைப்புடைய தலைமையகம் புதுடெல்லியில் தான் இருக்குது. இதை எப்போ உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா 1948ஆவது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய மோட்டோ என்ன அப்படின்னா யூனிட்டி அண்ட் டிசிப்ளின் அப்படிங்கிறது, ஒற்றுமை மற்றும் ஒழுக்கம் அப்படிங்கிறது. அடுத்தது, பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் இது வந்து நவம்பர் 25. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா எவ்ரி 10 minutes a woman is killed, no excuse, unite to end violence against women அப்படிங்கிறது. அதாவது இந்த உலகத்தில் ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கும் ஒரு பெண் வந்து கொலை செய்யப்படுறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோ எக்ஸ்கியூஸ், இதற்கெல்லாம் நம்ம வந்து எந்த ஒரு சாக்கு போக்குன்னு சொல்லக்கூடாது. இந்த பொண்ணு இப்படி பண்ணிச்சுப்பா அதனால தான் இவங்களை வந்து கொண்டுட்டாங்க, இந்த பொண்ணுங்க எல்லாம் இப்படி இருந்தாங்க அதனால தான் இவங்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி யுனைட் டு எண்ட் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன், அதாவது இந்த மகளிருக்கு எதிரான வன்முறையை ஒழிக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். தென்னிந்தியாவின் சுற்றுலா தலங்களுக்கு இயக்கப்பட உள்ள சொகுசு ரயில் எது? இதற்கான ஆன்சர் தங்கத்தேர். அடுத்தது, வளர்ந்த பாரதத்தின் இளம் தலைவர்கள் மாநாடு எங்கு நடத்தப்படும் என பிரதமர் மோடி அறிவித்தார்? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதில் கலந்துக்கலாம். சில நேரம் வந்து நேர்லேயே போகிற மாதிரி இருக்கும், அல்லது வந்து ஆன்லைனில் கூட இதை நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது, ஐஎன்எஸ் தரங்கிணி என்ன வகையான கப்பல்? இதற்கான ஆன்சர் பாய்மர கப்பல். அடுத்தது, மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2016.
அடுத்தது உலக சமத்துவ கூட்டணி உச்சி மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் வாஷிங்டன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.